ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் மாறி பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னாக்கா கும்பகோணம் போயிருக்கோம். கும்பகோணத்தில் ஆசா பீஃப் பிரியாணி கடைக்கு போயிருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க மக்களை வீடியோக்களை வரோம். ஃபுட்டி மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஜி வணக்கம், உங்கள் பேர்? தங்கப்பாண்டி. எங்கே ஜி வரீங்க? நாங்கள் அம்மாப்பட்டிலேருந்து. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? அருமையாக எப்போலேருந்து ஜி சாப்பிட்றீங்க? எப்போலேருந்து சாப்பிட்றீங்க? ஒரு 5 மாதமாக சாப்பிட்றேன். பிரியாணி நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 120 ரூபா. ஓகே, கறியோடு சரி. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அந்தளவுக்கு 100% நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சாப்பிட ரொம்ப இருக்குது. ஓகே, தேங்க்யூ. காசு வாங்கிட்டாங்க. போட்டு 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 ஐயா, அப்படி உள்ள வந்துருக்கியா? சாப்பிட உள்ள வந்துருங்க ஐயா. எவ்வளோ சொன்னீங்க? 650 ஐயா. ஜி வணக்கம், உங்கள் பேர்? அதான் பிரவீன். எங்கேருந்து வரீங்க? ஈனாமத்தில் வரீங்களா? பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி சூப்பராக இருக்குது. அண்ணா எப்போதுமே. எத்தனை நாளாக சாப்பிட்ருக்கீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வந்தாலே அண்ணன் கடைக்கு சாப்பிட்டு தான் போவாங்க. ஓகே, நல்லா இருக்குங்களே? சூப்பராக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ண நல்லா இருக்கும். ஓகே ஜி, தேங்க்யூ. எங்கே போகிறாங்க? உங்கள் பேர்? அப்பா தான் கடை வச்சுருக்காங்களா? 5 வருஷமாக கடை வச்சுருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 6th படிக்கிறேன். நீங்கள் கடைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்பாக்காக எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணுறாங்களா? உங்கள் அக்காவும்? எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்க பாப்பா, தேங்க்யூ. ப்ரோ வணக்கம், உங்கள் பேர்? பிரவீன். பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி சூப்பராக இருக்குது ப்ரோ. எந்த ஏரியா நீங்கள்? எங்களுக்கு கிருஷ்ணாபுரம் சன்னாவளை தெற்கு தெரு. ஓகே, நல்லா இருக்குங்களா பிரியாணி? சூப்பராக இருக்குது ப்ரோ. வேணால் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி. நான் சாப்பிட்டேன் ப்ரோ. சரி, இங்கே எத்தனை மாதம் சாப்பிட்றீங்க? நாங்கள் வந்துட்டு எப்போ போனால் ஒரு 2-3 வருஷமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நம்பரும் வாங்கிட்டேன். சரிப்பா. அதில் 3 இருக்கா? எத்தனை 100 இருக்கா? அண்ணா பீஃப் கறி மட்டும் இருக்குமாண்ணா? கறி இல்லைண்ணா, முடிஞ்சுண்ணா. இன்னொரு 100 போட்டுருங்கண்ணா பார்சல். இன்னொரு 100 பார்சல். ஜி வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், உங்கள் பேர் ஜி? எங்கே ஜி வரீங்க? பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்குங்களா? எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்க? ஒரு 4-5 வருஷம் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குங்களா ஜி? ஓகே, தேங்க்யூ ஜி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் சாப்பிட போகிறேன். பிரியாணி குவான்டிட்டி பாருங்கள் எந்த அளவு இருக்குன்ட்டு. நான் ஒரு 130 ரூபாய்க்கு வந்துட்டு பிரியாணி வாங்கியிருந்தேன். அது கூட ஒரு முட்டை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா எம்எஸ் கும்பகோணம் எம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டு ரயில்வே ரூட்டில் ஃப்ரெண்ட்ஸ்.
போனீங்கன்னா சாப்பிட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி நல்லா இருந்தது, நல்லா குவான்டிட்டியாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டி மாதிரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. பிரியாணி நல்லா ஃபீஸ் நிறையா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் கும்பகோணத்தில் உள்ள நல்ல நல்ல ஹோட்டலாம் சொல்லுங்கள், நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பீஸ் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரதர் வந்து ரிவ்யூ கொடுக்க வராரு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் மகாராஜன். எங்கேருந்து வரீங்க? கும்பகோணம். அங்கே பிரியாணி சாப்பிட்றீங்களா? இந்த கடையில் சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குங்களா? நாங்கள் தான் டெய்லி வருவோம். சரி சரி. எவ்வளோ பிரியாணி சார்ஜ் பண்ணுறாங்க? 100 ரூபா தானப்பா? 120 ரூபா. சரி சரி, தேங்க்யூ. நம்ம கடை பேர்? நம்ம கடை பேர் கும்பகோணம் ஆஷா பிரியாணினாலே எல்லாரும் கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள். கரெக்டாக லொக்கேஷன் தனலாஜி விமன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே சார். காமராஜர் ரோடு. ஓகே, தேங்க்யூ. ரயில்வே ஸ்டேஷன் அந்த 100-200 கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? கடை வந்து இங்கே இடத்துல வச்சு 4 வருஷம் முழுசாக முடிச்சிருக்கோம். 5ஆவது வருஷத்தில் 28. ஓகேண்ணே. என்ன ரேட்டு நான் கொடுக்குறீங்க? பிரியாணி வந்து 100 ரூபா. ஓகே. ஆஃப் கிரேவி வச்சோன்னா 130 ரூபா. ஓகேண்ணே. மற்றபடி எல்லாமே வந்து 60 ரூபாயிலேருந்து இருக்குது. என்ன ரைஸ் கொடுக்குறீங்க? 24 கோல்டு கோல்டு. எத்தனை மணிக்கு காலையில் ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும்? 12 மணிக்கு ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு முடியும்? 4 மணிக்கு முடியும். ஓகே, தேங்க்யூண்ணா. கடை சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம். பழனி. இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது? நான் வந்து இப்போ 2.5 வருஷமாக இருக்கேன். ஓகேங்களா? ஆமாம், 2.5 வருஷமாக இருக்கேன். ஆனால் ஒரு குடும்பமாக இருந்து செய்யுது. சரி. எவ்வளோ பீஃப் பிரியாணிலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? எவ்வளோ கொடுக்குறீங்க ரேட்டு? 100. அது வந்து ஐட்டம்ஸ் தகுந்த மாதிரி. சரி சரி. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா 130. சரி சரி. சாப்பிட்றீங்களா? வாசல் நீங்கள் நிற்கிறவங்க எல்லாம் இங்கே வந்தாங்க. முடிச்சு விடணும் அப்படியே வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சுதாகர். எங்கேருந்து வரீங்க? இங்கே கும்பேஸ்வரர். எத்தனை மாதம் சாப்பிட்றீங்க? 3-4 மாதம் சாப்பிட்றேன். நல்லா இருக்குங்களா பிரியாணி? பிரியாணி நல்லா இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 100, 130. சரி, நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூண்ணா. கொடுத்துட்டேன்ப்பா. யாருக்குதா? நான் தான்
வாங்க. பரவாயில்ல. அவங்களுக்கு போட்டு கொடுமா ஒண்ணா இங்க பாரு எனக்கு புரியுதா ஓடிவா. நாளா அண்ணா ஒண்ணு பிடிங்க. எம்டி ஆகுது தட்டுனா எம்டி ஆகுது. ஜி வணக்கம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குங்களா? 4 நிமிஷம் சாப்பிட்டு. ஓகே. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 120ங்களா? சரி. பிரியாணி 100 ரூபா. ஓகே. ஓகே தங்கச்சி. அடிச்சு கடை கிடையாது. அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? ராஜி. எங்கேருந்து வரீங்க? தாராசுரம். பிரியாணி எப்படி இருக்குது? அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். எத்தனை மாதம் சாப்பிட்ருக்கீங்க? ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சாப்பிடுறோம். பிரியாணி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். எவ்வளோ ரேட்டு போடுறாங்க பிரியாணி? முன்னாடி போட்டது வந்து 100 ரூபா போட்டாங்க, இப்போ 130. சரி சரி. சரி தேங்க்யூண்ணா. பாப்பா உங்கள் கடை பேர்? ஆசா பிரியாணிங்களா? பிரியாணி என்ன ரேட்டுன்னு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கறி வச்சா 130, கறி வைக்கலாம் 100 ரூபாய். டோக்கன் கலர் இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலர் எவ்வளோ, கிரீன் கலர் எவ்வளோ, அதெல்லாம் எவ்வளோ சொல்லுங்கள். மஞ்சள் கலர் 100 ரூபாய் பிரியாணி மட்டும். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு 50 ரூபாய். ரெட் கலர் டோக்கன், ப்ளூ கலர் டோக்கன் வந்து கறி வச்ச பிரியாணி எவ்வளோ? 130 ரூபா. 130 ரூபாய். ஓகே பாப்பா, தேங்க்யூ. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர பிரதர் வந்துட்டு நமக்கு ரிவ்யூ கொடுக்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போ. ஜி வணக்கம், உங்கள் பேர்? எங்கேருந்து ஜி வரீங்க? பிரியாணி நல்லா இருக்குங்களா? எத்தனை மாதம் சாப்பிட்றீங்க? நல்லா இருக்குங்களா பிரியாணி? எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? சரி தேங்க்யூ ஜி. ஃப்ரெண்ட்ஸ் கடை சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செல்வகுமார் அண்ணன் வந்துட்டு நல்லா கவனிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரவங்கள்ட்ட நல்லா சிரிப்பு முகத்தோடு நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிக்கிறாங்க. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எப்பா சாமி, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இந்த இப்படி அல்லது வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எப்படின்னு பாருங்கள், சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புட்டிமார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். ஆதரவு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.